அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4 2025 ஓகேங்களா. ஸோ இன்றிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, கடைசியாக எத்தனை நாள்கள் தான் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 நாள்கள் அப்படின்றது தான் இருக்குது ஓகேங்களா. இது ஒரு அலர்ட் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை எச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ கடைசியாக ஒரு 100 நாளுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா. கால்ஃபருக்கு 100 நாள் கிடையாது சார், உங்களுக்கு எக்ஸாமுக்கே 100 நாள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தேதி அப்படின்றது ஏப்ரல் 4 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதி என்ன அப்படின்னா எக்ஸாம் ஓகேங்களா. ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம். கால்ஃபர் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 25 அன்றைக்கி கரெக்டாக வந்துடும். எப்படி சார் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் கால்ஃபர் ஆகப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான கால்ஃபர் வந்துருந்துச்சு. நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 25ஆம் தேதி கால்ஃபர் என்பது கட்டாயம், ஜூலை 13 என்பது எக்ஸாம் என்பதும் கட்டாயம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு 100 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 100 நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இது குறித்து ஒரு பார்க்கலாம். படிக்காமல் இருந்தால் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அலர்ட் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக படிக்க தொடங்குங்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இனிமேல் படிக்க தொடங்கியே ஆகணும். இதுக்கு மேலே தொடங்காமல் இருந்தீங்க அப்படின்னா மிக மிக கடினம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, 2025 என்பது ஒரு பொற்காலமான ஒரு ஆண்டு ஓகேங்களா. 2025 என்பது ஒரு பொற்காலமான ஆண்டு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கணிப்பு தான். இதற்கு முந்தைய டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த நடவடிக்கைகளை கருத்தில் வைத்து, ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறனால ஒரு பல்க் வேக்கன்சி எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு பல்க் வேக்கன்சி என்பது எதிர்பார்க்கலாம். 10,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் என்பது நம்ம எதிர்பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சியில் கிட்ட இருந்து ஓகேங்களா. இது ஒரு தோராயம் தான் ஓகேங்களா. ஸோ இதற்கு பிறகு மேலும் போகலாம், கீழேயும் போகலாம். நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃபாக சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ பல்க் வேக்கன்சி என்பது வர சான்ஸ் இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அதுவே நீங்கள் இப்போ 2025 விட்டுட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, 26ல் கால்ஃபர் வருமா என்பதை உறுதியாக நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது ஓகேங்களா. 2026ல் கால்ஃபர் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்தால் கூட மிக மிக குறைவான வேக்கன்சி மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் ஓகேங்களா. மிக மிக குறைவான வேக்கன்சி மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் இப்போயே படிச்சுக்கோங்க ஓகேங்களா. உங்கள் அனைவருக்குமே இன்னொரு கொஷின் வரும், சார் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் ஃப்ரெஷரு, ஸோ என்னால் இந்த 100 நாளில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 100 நாளையும் சரியாக பயன்படுத்தினா, அதாவது அதிக நேரம் படிக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் உங்களால் ஒரு நாளைக்கு படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. நான் குறைவாக தான் படிக்கிறேன், 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் படிக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக பாஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போயே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஃப்ரெஷர் என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ முடியும் மட்டுமா சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்டிக்கலி பேசணும் ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிக்கலி என்ன அப்படின்றத நம்ம பேசணும் ஓகேங்களா. சரி ஓகே. அப்போ பாஸ் பண்ண முடியும், ஆனால் என்ன பண்ண முடியும், அதிக நேரம் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஃப்ரெஷராக வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் படிச்சுட்ருக்கேங்க சார், போன தடவை ஒரு 10 மார்க்கில் விட்டுட்டேன், 20 மார்க்கில் விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இந்த 100 நாளை கட்டாயமாக சரியாக முறையாக பயன்படுத்துனீங்கன்னா பாஸ் செய்ய முடியும் ஓகேங்க சார். எப்படி சார் பயன்படுத்துவது அப்படின்னா, சரியாக டைம் டேபிள் போடுங்க ஓகேங்களா. டைம் டேபிள் அப்படின்றது மிக மிக ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு முக்கியம் ஓகேங்களா. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதை சரியாக பிரிங்க ஓகேங்களா. அதாவது லாங்குவேஜ் பேப்பர் தான் உங்களுக்கு 100 மதிப்பெண் அப்படின்றது இருக்குது. 2ஆம் இடத்துல மேக்ஸ் இருக்குது. இதற்கு அதிக நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலவிடணும். எந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, டெய்லியும் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் எது அப்படின்னா தமிழ் படிக்கணும், நம்ம மேக்ஸ் பார்க்கணும், கரண்ட் அஃபைர்ஸ். இது 3மே என்ன அப்படின்னா டெய்லியுமே நம்மளுடைய ஷெடியூலில் இருக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஒரு 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 வினாக்களாவது நம்ம எதிர்பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை வினாக்கள் எதிர்பார்க்கலாம், 10 வினாக்கள். மொத்தமாக இந்த 3 இதுலேருந்து எவ்வளோ வந்துருச்சு உங்களுக்கு, 135 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வருது. உங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த 3 பகுதி தான் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே உங்களுடைய
ஷெடியூலில் வச்சுருக்கணும். ஓகேங்களா, 3மே உங்கள் ஷெடியூலில் வந்து கட்டாயமாக இடம்பெற்றிருக்கணும். ஓகேங்களா, அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குதோ அதற்கான நேரத்தை ஒதுக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் முதல் பிளானிங் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு வேளை வந்து சார் எங்களுக்கு எப்படி எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறது தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு நாங்கள் போடுறேன். ஓகேங்களா, எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஹவு டு கிளியர் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தமிழில் வந்து 95+ எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய தமிழ் புத்தகம் என்பது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 2025 புதிய சிலபஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ அதன் அடிப்படையில் ரெடி ஆகிட்டு இருக்கிறது. நம்ம இந்த மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம அழகு 7 ஃபுல்லாகவே அதில் முடிச்சாச்சு. அழகு 1 அப்படின்றத முடிச்சுட்ருக்குறோம். அதோட வீடியோ பதிவுகளுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ அழகு 7 அறநூல்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் அதிலிருந்து ஃபுல்லாக போட்டுட்ருக்கணும். இதெல்லாம் எப்படி சார் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, நியூ புக்கு ப்ளஸ் பழைய புக்கு சிறப்பு தமிழ் எல்லாமே ஆட் பண்ணி எங்கெங்கே எடுக்க முடியுமோ எல்லா தகவல்களையுமே முழுமையாக எடுத்து தான் அந்த உங்களுக்கு வீடியோவும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ புத்தக ஒர்க்குமே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து எழுதி படித்து கொண்டிருங்க. ஒரு மாதத்தில் உங்களுக்கு புக்கு என்பது நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ தமிழில் 95 எடுப்பது அப்படின்றது ஒரு வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். அதே மாதிரி ஜிகேல வந்து எந்த லெசன்ஸ் வந்து படித்தோம் அப்படின்னா, இந்த 75 மதிப்பெண்களுக்கு 75 கிடையாது 65 நம்ம சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டே 135 எது வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 65க்கு எது படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான லெசன்ஸ் ஒரு 70-80 லெசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ மேக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான். மேக்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான். உங்களுக்கு ரீசனிங் அப்படின்றது 10 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன சார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ரீசனிங் அப்படின்றது 10 கொஸ்டினாக இருந்தாலும் எளிமையாகத்தான் கேட்பாங்க. ஏபிசிடி கணக்குகளாக இருக்கட்டும், பகடைகளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மிக கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் சம்ஸு, ஸோ எளிமையாகத்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ இதையெல்லாம் வந்துட்டு 1 by 1 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மெயினாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக 100 நாளில் நம்ம இருக்கிறோம். ஸோ வந்து இனிமேல் வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பதிவு வர இருக்கும். சார் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது சார் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம இதோட 2 முறை கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. டெஸ்ட் பேட்சுமே நம்ம தமிழுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃப்ரீயாகத்தான் கண்டக்ட் பண்ணுவோம், எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. ஸோ டெஸ்ட் பேட்சுமே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா படித்து கொண்டிருங்க. ஓகேங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.